இந்த பூமி பந்தை 7 பகுதியாக பிரித்தார்கள் வரைபடத்தை வைத்து. அதை 7 கண்டங்களாக சொன்னார்கள். வடதுருவம், தென் துருவம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டம். இப்படித்தான். இப்படி இருக்கும் பொழுது பரத கண்டம் என்று எங்கிருந்து வந்தது ஒரு கேள்வி முதலில். இரண்டாவது, குமரி கண்டம் இருந்ததா? இருந்தது. எங்கே இருந்தது என்று ஆராய்ந்தால் கடலுக்குள் போய்விட்டது. அந்த கண்டம் அழிஞ்சு போச்சு. சரியா? அப்போ பரத கண்டம் இருக்குதா? இருந்ததா? ஏன் அதை பாரத் என்று பேசுகிறார்கள் என்று சற்று ஆராய்ந்தால், பரத நாடு, பரதன் ஆண்ட நாடு, அதுதான் பாரத், பரத கண்டம் என்று சொன்னார்கள். எதிலிருந்து சொன்னார்கள்? வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் எழுதினார்கள். அது ஒரு நிகழ்வு அல்ல, உண்மையான நடந்த சரித்திரம் அல்ல, வரலாறு அல்ல. முழுவதுமே அது கதைதான். பல கதைகளை தொகுத்து வால்மீகி எழுதினார். பலர் எழுதினார்கள். கம்பர் எழுதினார். ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த ராமாயணத்தை வெவ்வேறு விதமாக அவர்கள் எழுதினார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பரத கண்டத்தை ராமன் ஆண்டான் என்று சொல்லி இந்த இந்தியாவை, பாரத்தை ஒரு புனித நாடாக மாற்றிவிட்டார்கள். ஏனென்றால் அங்கேதான் கங்கை நதி போகிறது, யமுனை நதி போகிறது என்று மாற்றிவிட்டார்கள். இன்று இந்தியா முழுவதுமே இது ஒரு புனித நாடாக மாற்றிவிட்டனர். காரணம், இராமாயணம்தான் தொடக்கம். இந்த பூமி எப்பொழுது தோன்றியது, எங்கிருந்து வந்தது என்று சற்று ஆராய்ந்தால் சுமார் 4 மில்லியன், 4 மில்லியன், மில்லியன் அல்ல பில்லியன், 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியே இல்லை. அது எங்கிருந்து வந்தது என்றால், நமது ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த சூரியன் அது உருகி அதிலிருந்து ஒரு பிரிவு, அதனுடன் சின்ன ஒரு பிரிவும் வந்தது. எவ்வளவு? 4 பில்லியன் வருடங்களுக்கு பிறகுதான் இது வந்தது பூமி. அப்பொழுது இந்த பூமி என்ற நிலம் இருந்ததா? நிலம் இருந்தது. படிப்படியாக குளிர்ந்து தரையெல்லாம் மாறியது. சில பாறைகள் உயர்ந்து மலையாக மாறியது. தண்ணீர், கடல் வந்தது. இப்படித்தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கடலில் இருந்துதான் உயிரினங்கள் முதல் தோன்றின. உயிர்வாழ் இனங்கள். பிறகு நிலத்திலும் நீரிலும், பிறகு பறவைகள், குரங்கு இனம். அதிலிருந்து கடைசியாகத்தான் மனிதன் வந்தான். மனிதன் வந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது என்றால் சுமார் 4 லட்சம் வருடங்கள் ஆகிறது. அதற்கு முன்பு மனிதன் குரங்காகத்தான் இருந்திருக்கிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படித்தான் இந்த மனிதர்கள் வந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கையிலே எங்கிருந்து உங்களுக்கு இந்த இந்தியா ஒரு புனித நாடாக மாறியது? ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து இது பரத கண்டத்தை சொல்லி, பாரத் என்று சொல்லி புனித நாடாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் இதற்கு முன்பாகவே இந்த குமரிக்கண்டம் இருந்துள்ளது. அதை பற்றி குறிப்பு நமது சங்க காலத்தில் உள்ள அந்த கடைச்சி சங்கத்தில் உள்ள பாடல்களை வைத்து நம்மால் அறுதியாக நம்மால் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் நமக்கு வரலாறு இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, தரவுகள் இருக்கிறது. இரும்பு காலம்
என்று நாம் கண்டுபிடித்துள்ளோம். இரும்பின் பயன்பாட்டை நாம் பயன்படுத்தினோம். ஆதலினால் உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம். மற்றவர்கள் எல்லாம் மடைமாற்றுகிறார்கள், எல்லோரையும் ஏமாற்றுகிறார்கள். நாமெல்லாம் படித்தவர்கள், தமிழர்கள். தமிழ் சுமார் 70,000 வருடங்களாக நாம் பேசி வருகிறோம். அப்பொழுது வேறு ஏதாவது மொழி இருந்ததா? பல மொழிகள் இருந்து அழிந்து விட்டன. தற்பொழுது மற்ற வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் எதுவுமே இல்லை. தமிழன்தான் இந்த இந்தியாவையே ஆண்டான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆண்ட ராஜேந்திர சோழன் இந்தியா முழுவதுமே ஆண்டான். பாண்டியர்களும் ஆண்டார்கள். பல பிரதேசங்களை அவன் ஆண்டு வந்தான். ராஜேந்திர சோழன் 10ஆம் நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டில் என்ன இருந்தது? பூமி இருந்தது. சமணமும் பௌத்தமும் தான் இருந்தது. இந்து மதம் இருந்ததா? இல்லை, இல்லவே இல்லை. ரிஷிகள் வாழ்ந்தார்கள். எங்கே? ரிஷிகேஷ் என்ற இடத்தில். அவர்கள் பேசினார்களா? ஏதாவது எழுதினார்களா? இல்லை, இல்லவே இல்லை. எல்லாம் பிற்காலத்தில்தான், 1ஆம் நூற்றாண்டில்தான், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 19ஆம் நூற்றாண்டில்தான் அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அவர்கள் எழுதிய கதையைத்தான் இன்று இந்த இந்திய மக்கள் இவர்கள் எல்லாம் அதையே பேசி வருகிறார்கள், பொய்யையே பேசி வருகிறார்கள். பொய் தான் அவருடைய மூலதனமே, பொய்தான். அதனால்தான் ஒரு புனித பூமி இந்த இந்தியா என்று மாட்டிவிட்டார்கள். தமிழை மறந்தார்கள், மறக்கடிக்கிறார்கள். தமிழ்நாடு என்பதையும் மறக்கடிக்கிறார்கள். காரணம் அரசியல். ஒன்றிய அரசு செய்கின்ற சூழ்ச்சி. அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து மொழியை அழித்தால் ஒரு நாடையே அழித்து விடலாம் என்று பாராளுமன்றத்திலே அந்த தங்கர் என்பவர் பேசினார். அதை வைத்துத்தான் இன்று நாம் உறுதியாக இப்பொழுது அந்த அளவிற்கு அவர்களுடைய மனதில் தமிழ் மொழியை அழித்து விட்டால் தமிழ்நாடையே அழித்து விடலாம் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். நிச்சயமாக முடியாது. நாங்கள் விடமாட்டோம். எங்களுடைய இரத்தத்தில் தமிழ் கலந்துள்ளது, வீரமாக இருந்துள்ளது. எதையும் நாம் நிலைநிறுத்துவோம், தமிழ்நாட்டை உயர்த்துவோம், விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாங்கள் அடிமைகள் அல்ல. எங்களது நாடு தமிழ்நாடு, பாரதம் அல்ல, இந்தியா அல்ல. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தமிழர்கள். பரதகண்டத்தில் அல்ல, காவேரி பூம்பட்டினத்தில் குமரி கண்டத்தில் நாங்கள் தோன்றியவர்கள். ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து நேராக வந்தவர்கள் நாங்கள், நீங்கள் அல்ல. நீங்கள் எல்லாம் அந்த கைவர் போலன் வழியாக வந்தவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் நேரடியாக ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இந்த பூமிக்கு, தமிழ்நாட்டு பூமிக்கு நாங்கள் வந்தோம். மறந்து விடாதீர்கள். எங்களை கீழ்மைப்படுத்தி அடிமைப்படுத்தினும் நினைத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நாங்கள் உங்களை அழிக்க வேண்டாம். அறம்பாடி அழித்தவர்கள் தமிழர்கள், மறந்து விடாதீர்கள். அறம்பாடி அழித்தோம் நாங்கள். எங்களிடம் இருக்கிறது என்ன சான்றுகள் இருக்கிறது, இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்கிறது, எல்லாமே எங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் என்ன இருக்கிறது? நீங்கள் தோண்டி பாருங்கள், என்ன கிடைக்கும்? தண்ணீர் கூட உங்களிடத்தில் கிடைக்காது. ராஜஸ்தானில் தோண்டி எடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட உங்களிடத்தில் வடநாட்டில் வராது. கங்கை ஓடுகிறது, அசிங்கமாக ஓடுகிறது, பிணம் மிதக்கிறது. அதை புண்ணிய நதி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? ஒரே நாற்றம் அடிக்கிறது. கும்பமேளாவில் போனவர்கள் எல்லாம் மூக்கை பொற்றிக்கொண்டு முழங்கால் வரையில் வைக்கிறார்கள். என்ன கேவலமான விஷயமாக இருக்கிறது. நண்பர்களே, நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். நான் குறைத்து சொல்வது இதெல்லாம் உண்மைதான். அதை ஆராய்ந்து தான் நான் சொல்கிறேன். சும்மா வெளி கூப்பாடு அல்ல. என் சொல்வது வார்த்தைகள் எல்லாம் கூப்பாடு அல்ல. ஆராய்ந்து அறிந்து
அது தெரிந்தவற்றை தான் நான் சொல்கிறேன். ஆதலினால் தமிழ்நாடை காப்போம், தமிழை காப்போம், தமிழை எதிர்ப்பவர்களை நாம் தள்ளிவிடுவோம், அவ்வளவுதான். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். 10 நிமிடமாக நான் பேசுகிறேன். இந்த பேச்சை முழுவதுமாக நீங்கள் அதை காது கொடுத்து கேளுங்கள். பலருக்கு இதை பகிருங்கள். இந்த கருத்தையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளவே.